ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி மாமாவோட பிறந்தநாள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிறந்தநாள் வீடியோ தான் வரப்போகுது. இப்போ நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஒன்று ஒன்றா வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் அப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி. வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கு பாருங்க. மாமா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுவேன். போய் அதுக்குள்ளே மேல துணி போடு டேபிள்ல. நல்லா இருக்கா? இது மாமா போட்டு வந்துட்டோம். போட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. மாமாக்காக கிஃப்ட் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். என்ன பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. சிம்பிளாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைல்ல. இதுதானே தலையில் எடுத்துட்டுமா? அப்படிதான் ஓகே. பார்த்துட்டே போட்டுருக்காங்க. பெருசாக இருக்கு. ஆமாம், கேட்குங்க. பார்த்து யாருன்னா வைக்கிறேன். ஈரமா என் வரல மாட்டிக்கிச்சு. ஓ பொறுமை. அதில் சொல்லு. இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் இல்லைன்னு காரணம். பாருங்க என்ன பண்ணுறேன் பாருங்க. 1 கிலோவா? 1.5 kg. 1 kg ½ kg ஃப்ரீ. அது பாருங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க. எடுத்துக்கோங்க. உட்காந்துக்கோங்க உங்க ஹைட்டுக்கு. நீங்க அப்படியே வாங்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. போய் வாய் காட்டு. நீ இப்படியே உட்கார ஒரு நிமிஷம். உட்காரு, அப்பதான் தெரியும். பிடிச்சிக்கோ. கேமரா அவனதான் போனான். போ போ வாங்கிக்க. போ சட்டை போட்டு போ. இருங்க அவன்ட்டான். குடுறி, நான் எடுக்கிறேன். குடுறி எல்லாம் பாவம். பசங்களுக்கும் உடம்பு சரியில்லை. இந்த வாட்டி இஷாந்தும் அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு கிஃப்ட் குத்தான். காசு குத்தான் கையில். மேக்ஸ் பென்னிக்கா? குழந்தைங்க 2 பேருக்கு தனித்தனியாக கட் பண்ணி கொடுங்க. டாடிக்கு பர்த்டே கேக் சாப்பிட்றீங்களா 2 பேரும்? சிதப்பட்டீங்களா மாமா?
ஹாப்பியா? ஹாப்பிங்க. என்னால முடிஞ்சது. ஓகேங்க, சந்தோஷங்க. ஹாப்பிங்க. இருங்க. மனைவி வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு பிறந்த நாளுக்கு. எடுத்து கொடுத்துட்டு கேக் கட் பண்ணாங்க. நம்மளுக்கு எல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டேன், இருந்தாலும் வந்து அவங்க ஆசைக்கோசம் நம்ம இது பண்ணுவோம்ல. ஏதோ என்னால் முடிஞ்சது சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு வந்து சுத்தமாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுவும் நான் எப்போ கொடுத்தாலும் வேண்டாம் தான் சொல்லுவார். இந்த வாட்டி எனக்கு இவங்க லைக் பண்ண அதெல்லாம் லைக் பண்ண மாட்டேன். சார் இவங்க தான் ட்ரெஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். இவங்க ஃபஸ்ட் டைம் எடுத்து கொடுத்துருக்காங்க. எடுத்து கொடுப்பாங்க. நான் பொண்ணு எடுத்து கொடுப்பேன், எல்லாம் பண்ண நான் போட மாட்டேன் ரொம்பலாம். இப்போ எடுத்து கொடுத்து நான் போட்டிருக்கேன். கேக்கும் கட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாரும் இது பண்ணிக்கின்னு சந்தோஷமா என்ஜாய் பண்ண வரும். சாப்பிட்டாச்சு. காலையில் சிக்கன் இட்லி எல்லாம் செஞ்சு தான் சாப்பிட்டாச்சு. தோசை சிக்கன் சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஈவினிங் ஏன்னா கோவிலுக்கு மட்டும் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க மாமா. ஓகே சந்தோஷம். தேங்க்யூ சந்தோஷம். இங்கே பாருங்க, நம்ம வீட்டு மல்லிகைப்பூ. இவன் பாருங்க வழிக்கம்பு. வழிக்கம்பு வா, அம்மாவுக்கு வழிக்கம்பு. எங்கே போகலாம்? இப்போ என்ன, இப்போ உனக்கு கூட வரணுமா? இரு நம்ம ரோஸ் காமிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ ரோஸ் பாருங்க. நான் ஒன்று கூட வைக்க மாட்டேன். ஏய், அதை ஏன்டா பிச்சுட்டு போற? அடி பின்னிடுறப்ப. நான் உனக்கா கொடுத்தேன், உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவன் பிச்சு இழுத்து விட்டான். இது ரோஸு. எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் பிங்க் செம்பருத்தி பூத்திருக்கு இன்னைக்கு நிறையா. லெமன் பிஞ்சு வந்து நிறைய விட்டுருக்கு, தெரியுதுங்களா? நிறைய இருக்குது. இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது, அங்கெல்லாம் இருக்கா. இன்னும் நிறையா. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு நிறைய இருக்குது. மரம் வந்து இவ்வளோதான் இருக்கும். ஹைப்ரிட் இது. இவன் பாருங்களேன், வேணும் சொல்லிட்டு குச்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பப்பாளி பழம் அவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக பறித்து காலியாகிடுச்சு. என்ன பண்ணிகிட்ருக்க? அப்படியே இங்கே வந்தா நம்ம வீட்டு பைனாப்பிள் வந்திருக்கு. கீழே தெரியுதுங்களா கனவு? அது பாருங்க, குட்டி குட்டியா அது வருது. சூப்பராக இருக்குங்களா? இது வந்து மணத்தக்காளி கீரை. இவர் வாங்க ஒரே ஆட்டம் குதிச்சிட்டு இருக்கிறாரு. ஓடி வருவோம் பாருங்க. பட்டு பட்டுனா வரும். பட்டு எங்க? பட்டு எங்க? போலாமா? பட்டு போலாமா? போலாமா? என்னது வாயில துப்பு? கீழே துப்பு. கடிக்கிறேன். அம்மா கடிக்கிற. வா போலாம் வா. பைத்துக்காரன் எப்படி ஓடுறான் பாரு. ஓடி வருவான் பாருங்க. அவருக்கு தான் விளாட்னா குஷி ஆயிட்டான்னா பயங்கரமாக ஓடிட்டு இருப்பாரு. அப்புறம் இன்னைக்கு மாமா பிறந்த நாளுன்ட்டு நாங்கள் வேற எங்கேயும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கோயிலுக்கும் வர மாட்டுறாரு. கேட்டால் மைண்டு சரியில்லை அப்படின்றாரு. வரமாட்டுறாரு. என்னன்னு கஷ்டம். பத்தியா தள்ளி விட்டான், பத்தியா இப்படிதான் தள்ளி விட்டு போகிறான். வரமாட்டேன் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே இருக்கலாம், பரவாயில்ல, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு. இது கூட நானா கேட்டேன், நீங்கள் தானே செய்கிறீங்க அப்படின்னாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்காரு, இருக்கட்டும். நானும் பார்ப்போம். இப்போ வந்து கடைக்கு போகிறோம், மார்க்கெட் போகிறோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. இது வரைக்கும் போயிட்டு வந்துடும். இந்த வர பாருங்க. அப்படிதான் ஓடிட்டு இருக்கான் அப்பத்துல இருந்து. இங்க பாருங்க என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. எல்லாரையும் பாருங்க, ஒரே சேட்டை பண்றாண்டி. அந்த பூவை பாரு, ரோஸை இவங்க வீடியோல காமிச்சு சொல்லினே ரசிச்சு போட்டாண்டி. கொஞ்சம் வாய் வச்சு அவனுக்கு தான் கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இவ்வளோ நிறைய வேணாண்டி, பிடிச்சிருவாண்டி.
வயிற்று காரம் அவன். மேக்ஸ் பட்டு சரி நாங்கள் கிளம்புறோம். கூப்பிட்றாங்க பேர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே பாய்.